பாதுகாப்பில்லை 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 ஆசிஃபாவை கொன்றானே பாலியல் கொலைகள் ஓயவில்லை பாலியல் கொலைகள் ஓயவில்லை பாலியல் கொலைகள் ஓயவில்லை பஸ்ஸில் போனாலும் பாலியல் வெறி பிடித்த மிருகங்களின் கூட்டு பாலியல் அட்டகாசம் கூட்டு பாலியல் அட்டகாசம் கூட்டு பாலியல் அட்டகாசம் கூட்டு பாலியல் அட்டகாசம் இரத்த படுகொலை அராஜகம் இரத்த படுகொலை அராஜகம் இரத்த படுகொலை அராஜகம் தமிழ்நாட்டில் இப்போது நடக்கிறதே 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 சின்ன பெண்ணுக்கும் பாதுகாப்பில்லை சிறுமியர் கூட்டு கற்பழிப்பு கூட்டு கற்பழிப்பு சிறுமியர் கூட்டு கற்பழிப்பு நாட்டுக்கே இது மானக்கேடு நாட்டுக்கே இது மானக்கேடு நாட்டுக்கே இது மானக்கேடு வெட்கக்கேடு 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 நாட்டுக்கே இது வெட்கக்கேடு நாட்டுக்கே இது வெட்கக்கேடு நாட்டுக்கே இது வெட்கக்கேடு நாட்டுக்கே இது வெட்கக்கேடு மானக்கேடு 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 சிறுமிகளின் மரண ஓலம் சிறுமிகளின் மரண ஓலம் சிறுமிகளின் மரண ஓலம் உன் காதுகளுக்கு கேட்கலையா உன் காதுகளுக்கு கேட்கலையா உன் காதுகளுக்கு கேட்கலையா உன் காதுகளுக்கு கேட்கலையா பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் போல குஜராத் போல தமிழ்நாட்டிலும் மலிஞ்சி போச்சு தமிழ்நாட்டில் மழுங்கி போச்சு தமிழ்நாட்டிலும் மலிஞ்சி போச்சு தமிழ்நாட்டில் மழுங்கி போச்சு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து குற்றங்கள் நுழையும் வாசலை அடைத்தால் குற்றங்கள் நுழையும் வாசலை அடைத்தால் குற்றங்கள் நுழையும் வாசலை அடைத்தால் பெண்கள் பாதுகாப்பு நலவாகும் பெண்கள் பாதுகாப்பு நலமாகும் சினிமா முழுவதும் ஆபாசம் சினிமா முழுவதும் ஆபாசம் காரணம் என்று தெரியாதா பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு காரணம் என்ன தெரியாதா காரணம் என்ன தெரியாதா ஊரெங்குமே மதுக்கடைகள் ஊரெங்குமே மதுக்கடைகள் வீதி எங்கும் போதைப் பொருள்கள் எங்குமே பொருள்கள் வலிந்து கிடக்கும் ஆட்சியிலே வலிந்து கிடக்கும் ஆட்சியிலே வலிந்து கிடக்கும் ஆட்சியிலே வலிந்து கிடக்கும் ஆட்சியிலே பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு தீர்ப்பு இல்லாமல் ஏற்றில் தீர்ப்பு இல்லாமல் ஏட்டில் தீர்ப்பு இல்லாமல் ஏற்றில் தீர்ப்பு இல்லாமல் விரைந்து தூக்கில இட வேண்டும் இரக்கம் பார்த்தால் ஈரர்களுக்கு இரக்கம் பார்த்தால் ஈனர்களுக்கு இரக்கம் பார்த்தால் ஈரர்களுக்கும் இரக்கம் பார்த்தால் பாலியல் குற்றங்கள் தொடர்கதையாகும் பாலியல் குற்றங்கள் தொடர்கதையாகும் ஓ அன்பு குழந்தைகளே ஓ அன்பு குழந்தைகளே ஓ அன்பு குழந்தைகளே ஓ அன்பு குழந்தைகளே பாதுகாப்போம் பாதுகாப்போம் சிறுமிகள் பெண்களை பாதுகாப்போம் சிறுமிகள் பெண்களை பாதுகாப்போம் காட்டு மிராண்டிகள் காம பசிக்கு காட்டு மிராண்டிகள் காம பசிக்கு இரையாகும் பெண்களை பாதுகாப்போம் இரையாகும் பெண்களை பாதுகாப்போம் இரையாகும் பெண்களை பாதுகாப்போம் இரையாகும் பெண்களை பாதுகாப்போம் வீட்டில் இருக்கும் குழந்தையையும் வீட்டில் இருக்கும் குழந்தையே வீட்டில் இருக்கும் குழந்தையையும் வீட்டில் இருக்கும் குழந்தைகளே விளையாடச் செல்லும் குழந்தையையும் விளையாட செல்லும் குழந்தைகளையும் விளையாட செல்லும் குழந்தையையும் விளையாட செல்லும் குழந்தைகளையும் காட்டில் புதைக்கும் கையவர்களிடமிருந்து காட்டில் புதைக்கும் கைவரிலிருந்து காட்டில் புதைக்கும் கையவர்களிடமிருந்து காட்டில் புதைக்கும் கைவரிலிருந்து கவனமாக பாதுகாப்போம் கவனமாக பாதுகாப்போம் கவனமாக பாதுகாப்போம் கவனமாக பாதுகாப்போம் காம கழுகும் பருந்துகளும் காமக்கழுகும் பருந்துகளும் காமக்கழுகும் பருந்துகளும் காமக்கழுகும் பருந்துகளும் வட்டமடிக்கும் உலகத்திலே வட்டமடிக்கும் உலகத்திலே வட்டமடிக்கும் உலகத்திலே வட்டமடிக்கும் உலகத்திலே இவரம் அழியாய் கோழி குஞ்சாய் இவமறியாத கோழி குஞ்சாய் இவரம் அழியாய் கோழி குஞ்சாய் இவமறியாத கோழி குஞ்சாய் சிக்கிக் கொள்ள வேண்டாமே சிக்கிக் கொள்ள வேண்டாமே சிக்கிக் கொள்ள வேண்டாமே சிக்கிக் கொள்ள வேண்டாமே பெற்றோர்களே 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 கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழகம் எனும் அமைதி பூங்காவில்
அண்ணன் தம்பிகளாக பழகக்கூடிய இந்து கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே, காவல் உளவு துறைகளை சார்ந்த அதிகாரிகளே, பத்திரிகை நண்பர்களே, இந்த பேரணியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோரே, தாய்மாரே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பிலே நடைபெறுகின்ற இந்த மாபெரும் விழிப்புணர்வு பேரணி, அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். நமது இந்தியாவிலே, குறிப்பாக தமிழகத்திலே, பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் பல ஆண்டுகளாக தொடர்கதையாகி வருவதை நாம் பார்க்கின்றோம். அது இந்த கட்சி அந்த கட்சி என்று இல்லை. நாம் இங்கு அரசியல் பேசவும் வரவில்லை. பொதுவாக இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே இதையும் அரசியலாக்கி இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு இது நடக்கிறது என்றெல்லாம் பலர் மேடைகளிலே பேசுவார்கள். நாம் யாரையும் இதிலே ஆதரிக்கவும் இல்லை, யாரையும் இதை நாம் எதிர்ப்பாளர்களும் அல்ல, நாம் நடுநிலையாளர்கள். இதிலே நம்முடைய பார்வை என்னன்னா, யார் ஆட்சியில் இருந்தாலும் இப்படித்தான் இருக்கு. அது இப்போது வந்திருக்கிற இந்த புதிய ஆட்சி இதிலையும் இருக்கு. இதற்கு முன்னாடி ஒருத்தவங்க ஆட்சி பண்ணாங்களே, அதுலையும் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆட்சி பண்ணிச்சு, அதுலையும் இருந்தது. யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த பெண்களுக்கு எதிரான, சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறைந்தபாடில்லை. அன்றாட செய்தித்தாள்களை படித்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நியூஸ் வராமல் ஒரு செய்தி பேப்பர் வருதா? சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு, கூட வேலை பார்த்த பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல், இந்த பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டால் எந்த அளவிற்கு மோசமாக போகிறது என்றால் 70 வயது 80 வயது மூதாட்டியை கூட விட மாட்டான். அந்த வயதான மூதாட்டிகளை கூட கற்பழித்து கொலை செய்கின்ற சம்பவங்களை, அவர்களை குளங்களிலே கிணறுகளிலே வீசக்கூடிய சம்பவங்களை, பெட்ரோல் ஊற்றி மண்ணெண்ணெய் ஊற்றி உயிரோடு கொளுத்தக்கூடிய சம்பவங்களை நாம் பேப்பர்களில் பார்க்கின்றோமா இல்லையா? இது புதிய செய்தியா? வழக்கமா நம்ம பார்க்கிற செய்தி தான். சமீபத்திலே கோவை மாவட்டம் சூலூர் என்கின்ற பகுதியிலே ஒரு 10 வயது சின்ன பிள்ளை, பருவமடையாத ஒரு பிள்ளை, அந்த 10 வயது சிறுமியை தூக்கி சென்று கூட்டு பலாத்காரம் செய்து அந்த சிறுமியை கொலை செய்து போடுகின்றார்கள். அந்த சிறுமியினுடைய முகம் வெளியிலே தெரியக்கூடாது என்பதற்காக கற்களால் அடித்து அந்த முகத்தை சிதைக்கின்றார்கள். அந்த பெண்ணை காணாமனு தேடுறாங்க. கடைசியில பார்த்தால் குளத்துக்கு பக்கத்திலே பிணமாக கிடக்கின்றாள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்கக்கூடிய பெற்றோருக்கு எதிர்காலத்தில் எத்தனை திட்டங்களை வைத்திருப்பார்கள், எவ்வளவு கனவுகளோடு அவள் வாழ்ந்திருப்பாள். இந்த படிப்பு படிக்கலாம், இந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், இந்த துறையிலே சாதிக்கலாம், இந்த பிள்ளையை கல்வியிலே நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும், நல்ல இடத்திலே திருமணம் செய்து வைக்க வேண்டும், அவர்கள் பிள்ளைகள் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நமக்கு எப்படி கனவுகள் இருக்கின்றதோ, நமது பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே அக்கறை இருக்கின்றதோ, அதே அக்கறையிலே தானே அந்த சூலூரிலே கொல்லப்பட்ட பிள்ளையினுடைய பெற்றோர்களுக்கு இருந்திருக்கும். அது அனைத்தையும் தரைமட்டமாக்கக்கூடிய விதத்திலே இப்படிப்பட்ட ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அந்த பெண் கொலை செய்யப்படுகிறார். இது புதுசு நினைக்கிறீங்களா? ஆண்டாண்டு காலமாக இதுதானே செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆசிபா என்கின்ற ஒரு குழந்தையை வடநாட்டிலே சில தினங்கள் ஒரு கும்பல் சேர்ந்து ஒரு அறையிலே வைத்து நீண்ட நாட்களாக கற்பழித்து கொலை செய்த சம்பவத்தை நாம் கேள்விப்படவில்லையா? அதிலே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் பிரச்சாரம் பண்ணியது. அதை இந்த உலகம் மறந்துவிட முடியுமா? அப்ப எந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அசிங்கமாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது.
நமது பெண்களின் மீது ஒருவன் கை வைக்கின்றான், சின்ன பெண் பிள்ளைகளின் மீது ஒருவன் கை வைக்கின்றான், பாலியல் துன்புறுத்தல் செய்கின்றான், அந்த பிள்ளைகளை அடித்து பெண்களை அடித்து கொலை செய்கின்றான். வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். எதற்கோ சட்டம் போடுகிறார்கள். மக்கள் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ உடனே போடு. வக்ஃபு திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், வேளாண் திருத்த சட்டம், என்னென்னமோ இலவு சட்டங்களை போட்டு அது மக்களுக்கு நன்மையா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் சட்டம் போடுகிற அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம். உனக்கு திராணி இருந்தால் நீ இதுக்கு ஒரு சட்டம் போடு. பாலியல் குற்றங்கள் செய்வோருக்கு மரண தண்டனை என்று சட்டம் இயற்று. அந்த திராணி உனக்கு இருக்கின்றதா? ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கின்றது, சில நீதிபதிகள் பேசுகின்ற வார்த்தைகள் விந்தையிலும் விந்தையாக இருக்கின்றன. மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன், அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒரு தீர்ப்பளிக்கின்றார். அந்த தீர்ப்புல என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு போக்சோ வழக்கு, ஒரு பெண்ணின் மீது ஒருவன் பாலியல் துன்புறுத்தல் செய்தான் என்ற வழக்கு. நீதிபதி தீர்ப்பளிக்கின்றார், பெண்ணுடைய உறுப்புகளை தொடுவது பிடிப்பது என்பது அதை பாலியல் குற்றமாக கருத முடியாது. ரோட்டில் போற குப்புனா சுப்புனா இது சொல்லவில்லை. இது சொல்லக்கூடியது யாருன்னு பாருங்க. லா படித்து பல வருடங்களாக வக்கீலா பிராக்டிஸ் பண்ணி அதுல எல்லாம் பல துறைகளை கடந்து போய் பல மாவட்ட நீதிமன்றங்களை கடந்து ஒரு ஹைகோர்ட் அளவுக்கு ஒரு நீதிபதி போகிறார். பாலியல் துன்புறுத்தலை பற்றி நீதிபதி புரிந்து வைத்திருக்கின்ற லட்சணம் நம்ம நாட்டில் நடக்கிறது. பெண்களுடைய உறுப்புகளை தொடுவதை நாம் குற்றமாக கருத முடியாது, அதை போக்சோ என்று எடுத்துக்கொள்ள முடியாது. உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு கடுமையாக அதை கண்டித்ததா இல்லையா? இந்த மாதிரி பேசக்கூடாது, மக்களுக்கு நம் மீது இருக்கின்ற மதிப்பு போய்விடும் என்று உச்ச நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றத்தை கண்டித்தது. நம்ம நாட்டில் நடந்த சம்பவம். இதுக்கெல்லாம் பத்திரிகை ஆதாரங்கள் இருக்கின்றன. மும்பை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை, நாக்பூர் கிளை, இப்ப சென்னையினுடைய இது மதுரை பெஞ்ச் இருக்கிற மெட்ராஸ் கோர்ட் மதுரை பெஞ்சு, அதே போல மும்பை கோர்ட்டினுடைய நாக்பூர் பெஞ்சிலே ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கின்றார். என்ன தீர்ப்பளிக்கின்றார்? பெண்களை ஆடைகளின் மீது கை வைப்பது அது நாம் பாலியல் துன்புறுத்தல் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது ட்ரெஸ்ஸோட தொட்டணுமா? நான் அதை விலக்கி சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. ஆடையோடு தொட்டால், ஆடையோடு பிடித்தால், அந்தரங்க உறுப்புகளை கை வைத்தால், ட்ரெஸ் இல்லாம இருந்தா குற்றம், ட்ரெஸ் இருந்தால் குற்றம் இல்லை. இது சொல்றது யாரு? ஒரு நீதிபதி பேசுகின்றார். சாதாரண நீதிபதி அல்ல, ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற உயர் நீதிமன்ற நீதிபதி பேசுகிறார். உச்ச நீதிமன்றம் இதையும் கண்டிக்கின்றது. பாருங்கள், இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள், துன்புறுத்தல்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. அதுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் போட வேண்டும் என்று பலரும் கூக்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த அடிப்படை கூட புரியாதவர்கள் நம்ம நாட்டில் இருப்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, உடனே பார்த்தா பேஸ்புக்ல வந்து விடுவார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கடுமையான சட்டங்கள் வேண்டும், மரண தண்டனை வேண்டும், அரேபிய நாடுகளை போல கடுமையான சட்டங்கள் வேண்டும் என்று அவர்கள் உச்ச சுருதியிலே பேசுவார்கள். ஒரு பிரச்சனைக்கு 10 நாள் பேசுவார்கள். அதுக்கு பிறகு அப்படி ஆஃப் ஆகி அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அடுத்து மீண்டும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் போது மறுபடியும் பேசுவார்கள். ஆனால் நாம் இதை லேசாக விடுவதாக இல்லை. இந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக, பெண்கள் கொலை செய்யப்படுவதற்கு எதிராக கடுமையான சட்டங்களை போடுகின்ற வரை நாம் ஓயப்போவதில்லை. இந்த மாதிரி நபர்கள் நம்ம நாட்டுக்கு தேவையா யோசிங்க. முதல்ல நம்ம நாட்டிலே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணுங்க. யாரின் மீது கரிசனம் காட்டுவது, யாரின் மீது கருணை காட்டுவது என்ற எல்லையே இல்லாமல் இருக்கிறது. அதில் ஒரு தவறான ஒரு சிந்தனை, தவறான முடிவு நம் கைவசத்திலே இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், தெருநாய்கள், வெறி பிடித்த தெருநாய்கள் சின்ன பிள்ளைகளை கடிக்கும். 20 நாய் 30 நாய் சேர்ந்து ஒரு பிள்ளையை போட்டு கடிக்கும். இந்த பிள்ளையை பத்தி பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பதை போல இந்த வெறி பிடித்த நாய்களுக்கு சப்போர்ட்டா ஒரு கூட்டம் வரும். பார்த்திருக்கீங்களா? ப்ளூ கிராஸ் என்ற பெயரில்
இவன்லாம் யார் தெரியுமில? இந்த ரோட்ல போற பிள்ளைகளை கடிக்கிற நாயிலை பத்தி பேசுறவன் யாருன்னு பார்த்தா அவன் நம்மை போன்று தெருவில் வாழக்கூடியவன் அல்ல. அவன் அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இருப்பான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த வெறி பிடிச்ச நாய்க்கு ஆதரவா பேசுவான். இந்த நாயை நீங்க கொல்லக்கூடாது, அதுவும் நம்ம பிள்ளை மாதிரி தானே. பிள்ளைகள் எப்படி நம்ம பிள்ளைகளோ நாய் நம்ம பிள்ளை தானே. நாயை கொல்லலாமா, நாயை தண்டிக்கலாமா என்று பேசுவார்கள். விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. நம்ம பிள்ளையை நாய் கடிக்கும் போது அவள் பேசுகிறாளே, அவள் பிள்ளையை நாய் கடிக்கும் போது இதை பேசுவாளா? அவன் பேசுவானா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நம்ம மக்கள் மத்தியில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சாரார் இந்த மிருகங்கள், மனித மிருகங்கள் பெண்களை பார்க்கும் போது தவறாகத்தான் பார்க்கிறான். இந்த சிந்தனைகள் இன்னைக்கு ரொம்ப மக்கள்கிட்ட மோசமா போய்கிட்டு இருக்கு. பஸ்ல ஒரு பெண் நிம்மதியா பயணிக்க முடியுதா? நம்ம பல ஊர்களுக்கு பிரச்சாரத்துக்கு போறோம். அங்க நிறைய காட்சிகளை பார்க்க வேண்டி வரும். பஸ் போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பெண்ணு கையா முய்யோன்னு சத்தம் போடுவாள். என்னன்னு பார்த்தா எவனாவது கை வச்சிருப்பான். அக்கம் பக்கத்திலே, முன் சீட்டிலே, பின் சீட்டிலே இந்த பெண்களுக்கு பாலியல் தொந்தரவுகளை தரக்கூடிய செய்திகளை எத்தனை எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். சின்ன பிள்ளைகள் ரோட்ல நடமாட முடிகின்றதா? எவ்வளவு மோசமான நிலையை நோக்கி நம்ம சமுதாயம் போகிறது. அவசரத்திற்கு மலஞ்சலம் கழிப்பதற்காக பே டாய்லெட்டுக்கு போக வேண்டி இருக்கு. நமக்கு வேற வழி கிடையாது. பே டாய்லெட்டுக்கு போனீங்கன்னு வைங்க, இவனுடைய இலக்கிய திறன், இவனுடைய ஓவிய திறன் எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த பப்ளிக் டாய்லெட்ல பார்க்கல, போனவங்களுக்கு தெரியும். அந்த பப்ளிக் டாய்லெட்டிலே இவர்கள் எழுதி வைத்திருப்பார்களே, அவ்வளவு அசிங்கமாக, அவ்வளவு கோரமாக, அவ்வளவு வக்கிரத்தோடு இப்படி எல்லாம் ஒரு மனிதன் சிந்திப்பானா என்று யோசிக்கின்ற அளவிற்கு மோசமான வார்த்தைகளை கழிப்பறையில எழுதி வைக்கிறான். பெண்களை எழுதி போன் நம்பரை எழுதி வைக்கிறான். அசிங்கமான முறையிலே ஓவியங்களை வரைந்து வைக்கிறான். மனிதர்களா இவர்கள் எல்லாம்? இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த மாதிரி கை வைக்கிறவன். அந்த காம சிந்தனைகளிலே தட்டழிந்து திரிகின்றார்களோ அவர்கள் தான் இப்படி கை வைக்கின்றார்கள். கை வைக்கின்றார்களே, இதுக்கு என்ன காரணம்? எப்பவுமேங்க ஒரு பிரச்சனை நடக்கும் போது அந்த பிரச்சனையை பத்தி மாத்திரம் பேசக்கூடாது. அது சரியான தீர்வை தராது. இந்த பிரச்சனைகள் ஏன் நடக்கின்றன, இதற்கான ஃபேக்டர்கள் என்ன, காரணிகள் என்ன, அதை எப்படி எல்லாம் நம்ம கட்டுப்படுத்தலாம் என்பதை சிந்திச்சா தான் ஒரு விஷயத்துக்கு தீர்வை கொண்டு வர முடியும். அப்ப இதற்கான காரணங்கள் என்ன? ஏன் ஒரு ஆண் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகின்றான்? ஒரு சின்ன பிள்ளை என்று கூட பார்க்காமல், அவளுடைய வயதை கருத்தில் கொள்ளாமல், அவள் ஒரு அப்பாவி என்பதை கருத்தில் கொள்ளாமல், ஒரு பெண் இருக்கின்றாளே, அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கின்றதே, இவளை நாம் கொலை செய்தால் அந்த குடும்பம் என்ன செய்யும் என்கின்ற எந்த அக்கறையும் இல்லாமல் நம்முடைய இந்த இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு பெண் தேவை, ஒரு சிறுமி தேவை என்ற முடிவுக்கு ஒருத்தன் ஏன் வர்றான்? அதை ஒரு அரசாங்கம் யோசிக்கணுமா இல்லையா? என்னென்னமோ இதுக்கெல்லாம் குழு போடுறீங்களே, இதற்கான ஆய்வுகளை பண்ணிட்டு வாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில குழுவை போட்டு காரண காரியங்களை ஆராய்ச்சி பண்றாங்களே, அப்ப ஆராய்ச்சி பண்ணுங்கள். பாலியல் குற்றங்களுக்கு காரணம் என்ன, சிறுமிகள் துன்புறுத்தப்படுறதுக்கான காரணம் என்ன என்று சொன்னால் பல காரணங்கள் இருக்கிறது. அதிலே முக்கியமான 2 காரணங்கள் இருக்கிறது. ஒரு காரணம் என்ன தெரியுமா? சினிமா என்கின்ற கலாச்சாரம். சினிமா என்ற கலாச்சாரத்தில் இன்னைக்கு திரையிலே காட்டப்படுகிற விஷயங்கள் அவ்வளவு அருவருப்பாக, ஆபாசமாக திரையிடுகின்றார்கள். ஒரு சினிமா எடுக்கிறவன் கதையை நம்பி படம் எடுக்கல, சதையை நம்பி படம் எடுக்கிறான். 2 பெண்களை கொண்டு வந்து ஆபாசமா காட்டினா அந்த படம் ஓடும். ஒரு படத்துக்கு 5 பாட்டுன்னு சொன்னா அதுல 2 பாடல்கள் அரைகுறை ஆடையோடு ஒரு பெண்ணை ஆபாசமாக ஆடவிட்டால் அந்த பாட்டு ஹிட்டு, அந்த படம் ஹிட்டு. 2 குத்து பாடல்களை போடவிட்டு அரைகுறையாக ஒரு பெண்ணை ஓடவிட்டால் அந்த பாட்டு ஹிட் ஆகி விடுகின்றது. சினிமாவில் இது இருக்குதா இல்லையா? சினிமாவை தாண்டி சீரியல் போடுகின்றான், மெகா தொடர் என்ற பெயரிலே. சரி, அதாவது சினிமா மாதிரி இல்லாம ஒழுக்கமா இருக்கான்னு பார்த்தா அந்த கதைக்களமே எப்படி இருக்கும்னா ஆபாசம் தான். கள்ள உறவுகளை மையப்படுத்தி இப்படிப்பட்ட ஆபாசமான விஷயங்களை மையப்படுத்தி தானே இன்னைக்கு சினிமாக்களை, சீரியல்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது அரசாங்கத்துக்கு தெரியுமா இல்லையா? இது ஒரு முக்கியமான காரணமா இல்லையா? அப்ப இதை தடை செய்ய வேண்டாமா? பாடல் என்ற பெயரிலே
முக்கல்களை முனங்கல்களை ஒளிபரப்புகின்றார்கள். அதில் பேசப்படுகின்ற வார்த்தைகள் ஆபாசமான வார்த்தைகள், இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகள், மோசமான விஷயங்களை சித்தரிக்கக்கூடிய வார்த்தைகள். சினிமாக்களிலே 3 மணி நேரம் படமா கொண்டு வந்து போட்டு காட்டினால் பார்க்கிறவன் சும்மா இருப்பானா? எல்லோரும் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனா அதிலே ஒரு ஆர்வம் உள்ளவன், அதற்கு பழகி போனவன், அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவன், அவனுக்கு ஏற்கனவே உடம்புல நோய் இருக்கு, உள்ளத்துல நோய் இருக்கு, நோயோடு போய் இந்த படத்தை பார்த்தான்னா கூட கொஞ்சம் நோய் ஏற்படாதா? அந்த காலத்து சினிமாவில் இருந்து இந்த கால சினிமா வரை எடுத்து பாருங்கள். சினிமாக்கள் எல்லா காலத்திலும் கேடு கட்டதுதான். ஆனா அந்த காலத்தை விட காலங்கள் செல்ல செல்ல மோசமாக்கிட்டே வருது. அந்த காலத்து சினிமாவில் பார்த்தீங்கன்னு வைங்க, 2வது தடவை ஹீரோ நிற்பான், 3வது தடவை ஹீரோயின் நிற்கும். இவன் 2வது தடவை இருந்து அவளே என்று பாடுவான், அவன் 3வது தடவை இருந்து அவனே என்று பாடுவாள். இது அன்றைய காலத்தில் சினிமாவில் எடுத்தான். அதுவே தப்பு தான். இப்போ என்னாச்சு? அந்த இடைவெளி குறைஞ்சு குறைஞ்சு எல்லாம் ஒன்னோடு ஒன்னாச்சு ஆயாச்சு. போ பாடல்கள்லாம் மோசமாயாச்சு. இப்படி கேவலமாக அருவருக்கத்தக்க முறையிலே ஆபாசமான முறையிலே சினிமா பாடலை எடுத்து போடுகிறான். நம்ம பெற்றோர்கள் அப்ப அவங்கள பத்தி சொல்லணுமே. பள்ளிக்கூடத்திலே ஆண்டு விழா வைப்பார்கள். அந்த ஆண்டு விழாவில் பாடல்களை போட்டு பிள்ளைகளை ஆட விடுறது. நம்ம வீட்டு பிள்ளைகள் ஆடுவார்கள். பாடுறது யாரு? 5 வயசு பிள்ளை. அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது யாரு? 7 வயசு பிள்ளை. விளங்குமா? இப்படிலாம் பண்ணா ஒழுக்கத்தையா கற்றுக்கொள்வார்கள்? ஒரு புத்தி வேண்டாமா? பிள்ளையை பெத்துட்டா போதுமா? படிப்பு சொல்லி கொடுத்தா போதுமா? பிள்ளைக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்தா போதுமா? நல்ல பழக்க வழக்கங்களை, ஒழுக்க மாண்புகளை போதிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமையா இல்லையா? இன்று நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கு நிறைய பெற்றோர்களும் ஒரு காரணமாக இருக்கின்றார்கள் என்பது தவிர்க்க முடியாத உண்மை. இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். சினிமா என்பது மோசமான ஒன்று, அதை புறக்கணிக்க வேண்டும். இன்னொன்னு என்ன? மதுபானங்கள். ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு அறிவிப்பு, விளம்பரத்துக்காக ஒரு அறிவிப்பு பண்றாங்க. எந்த ஆட்சி நடந்தாலும் நடக்குது. ஆட்சிக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா ஆர்வ கோளாறிலே அப்படி இப்படி அந்த கடையை மூடு, இத்தனை கடையை மூடு. இவங்க மட்டும் பண்ணல, எல்லாருமே தான் பண்றாங்க. ஒரு அரசாணையிலே 6500 கடையை மூடணுமா இல்லையா? தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மதுக்கடைகளும் மூடப்பட வேண்டும். ஒரு உத்தரவு போட்டு மூட வேண்டியதானே? எந்த அரசாங்கம் வந்தாலும் இது தொடர்றதில்லை. இந்த அரசு, அந்த அரசு, இந்த அரசு வந்தா மது பெருகிருச்சு. எந்த அரசு வந்தாலும் இந்த பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. மதுக்கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு கடை நடத்துகின்றார்கள். கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்படுகின்றது. அதை குடிப்பவர்கள் புத்தி இல்லாமல் திரிகின்றார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க. இதை குடிக்கக்கூடியவன், அதாவது இவனுக்கு இயற்கையிலேயே இந்த நோய் இருக்கிறது, இயற்கையிலேயே இந்த பிரச்சனை இருக்கிறது. இதுல மதுவையை வாங்கி உள்ள ஊத்துனான்னு வைங்க, எதுவுமே தெரியாது. அவனுக்கு துணிவு, உலகத்திலே நம்ம தான் பெரிய வீரன் அவனுக்கு நினைப்பு. உள்ள போயிருக்கல, விடிஞ்ச பிறகு இவன் தெருவில் உட்கார்ந்துருப்பான். ஆனா என்ன, உடம்புக்குள்ளே அந்த சரக்கு போன உடனே அவன் தன்னை மிகப்பெரிய வீரனாக நினைக்கிறான். நான் தான் எல்லாம், இந்த உலகமே வந்தாலும் பார்த்துக்கிறவன் என்று வீர வசனங்களை பேசுகிறான். இந்த துணிச்சலோடு தான் பெண்கள் மீது கை வைக்கிறார்கள், சிறுமிகள் மீது கை வைக்கின்றார்கள். அப்ப இது மாதிரியான குற்றங்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் சினிமாவை தடை செய்ய வேண்டும், ஆபாசங்களை தடை செய்ய வேண்டும், சீரியல்களை தடை செய்ய வேண்டும், மதுபானங்களை தடை செய்ய வேண்டும். அப்படி பண்ணாதான் இதை குறைக்க முடியும். ஒரு பெண்ணின் மீது ஒருத்தன் ஆசிட் அடிச்சிருவான், உடனே பேப்பர்ல நீங்க பார்க்கலாம், ஆசிட் விற்பனைக்கு கட்டுப்பாடு என்று போடுவார்கள். பார்த்திருக்கீங்களா? ஏன் ஆசிட் விற்க போய்த்தானே வாங்கி அடிக்கிறான், அந்த வாதம் உண்மைன்னு வச்சுக்கோங்க. அப்ப சினிமா இருக்க போய்த்தானே இந்த மாதிரி குற்றங்களை இவன் செய்யணும். சினிமாவை நீங்க தொடறீங்களா? சினிமாவை தடை பண்றீங்களா? அரசாங்கம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய நியாயமான கேள்வி இது. எந்த அரசாங்கம் வந்தாலும் இது தொடர்வதை பார்க்கின்றோம். மூன்றாவது என்ன, இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தால் அதற்கு கடுமையான சட்டங்களை ஏற்ற வேண்டும். கடுமையான சட்டங்கள் தான் நல்ல மக்களை உருவாக்கும். ஸ்ட்ரிக்ட் லாஸ் மேக் குட் சிட்டிசன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது கட்டுப்பாடான சட்டங்கள் தான் நல்ல குடிமக்களை உருவாக்கும். சட்டத்திலே ஓட்டை வைத்திருந்தால் நல்ல குடிமக்கள் உருவாக மாட்டார்கள், கிரிமினல்கள் உருவாவார்கள், இது போல சைக்கோக்கள் உருவாவார்கள்.
பெண்களின் மீது குழந்தைகள் மீது கை வைக்கக்கூடிய காமுகர்கள் உருவாவார்கள். இதை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும். ஒருவன் பெண்ணை கற்பழித்தால், சிறுமியை கற்பழித்தால், அவர்களை கொலை செய்தால், இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதி படைத்தவனா? மனதிலே கை வைத்து சொல்லுங்கள். உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளையை ஒருத்தன் இப்படி சீரழிக்கிறான், நம்முடைய உணர்வு என்னவாக இருக்கும்? நம்முடைய உணர்வு என்னவாக இருக்கும்? என்னுடைய பிள்ளையை சீரழித்து விட்டான், அவன் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள், அவனை சிறையில் அடையுங்கள், வருஷ கணக்கிலே வழக்கு நடத்துங்கள், அரசாங்கத்துடைய செலவிலேயே அவனுக்கு சோறு போடுங்கள். இப்படியா நம்ம நினைப்போம்? என் பிள்ளையுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார், இப்படிப்பட்டவனை கொலை செய்யுங்கள், மரண தண்டனை கொடுங்கள் என்பதுதானே எல்லாருடைய உள்ளமாக இருக்கும், எண்ணமாக இருக்கும். அப்ப அரசாங்கம் அதுக்கு தகுந்த மாதிரிதான சட்டம் இயற்ற வேண்டும். சட்டம் இயற்ற மாட்டாங்க. பாலியல் குற்றத்திலே ஒரு பிள்ளையை கற்பழித்து கொலை செய்கிறான், ஒரு பிள்ளையை எரிக்கின்றான், ஜாமீன்ல வெளிவரானே. 2017 நடைபெற்ற சம்பவம். தஸ்வந்த் என்கிற ஒருவன் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து எரித்து கொலை செய்கிறான். இவன் சிறை குற்றத்தில் அடைக்கப்படுகிறான். ஜாமீன்ல வெளிவந்தவன் தன்னுடைய தாயையும் கொலை செய்கிறான். நடந்த சம்பவமா இல்லையா இது? தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம். பாலியல் குற்றம் செய்து ஒரு பிள்ளையை எரித்து கொலை செய்தவனுக்கு எப்படி ஜாமீன் கிடைக்கிறது? சிஸ்டம் இருக்க போய் தர்றாங்க. நாம் இந்த காவல்துறை அதிகாரிகளை குறை சொல்ல வரவில்லை. சட்டம் அப்படி இருப்பதை கொண்டு அவங்க போகிறார்கள். இப்ப நாம என்ன சொல்றோம்? காவல்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரத்தை கொடுங்க. பாலியல் குற்றம் செய்பவர்களுக்கு கடுமையான அடி போட்டு சாத்துறதுக்கு அதிகாரம் கொடுங்க. எங்களோடு அதிகாரிகள் வந்து நிற்பாங்க. இங்க வந்திருக்கிற அதிகாரிகள் பாதுகாப்புக்கு வரவில்லை, பேரணிக்கு வந்திருக்கிறார். ஏன்னா அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்குல்ல, அவர்களும் நம்மளை போன்ற பெற்றோர்கள் தானே, அவர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கு. இந்த உணர்வை மதித்து சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். இது தொடர்கதையாக இருக்கிறது. காலங்காலமா பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. அரசாங்கம் இதை பற்றி கவலைப்படுவதாக இல்லை. எனவேதான் இது பற்றிய ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடிய நோக்கத்திலே இந்த மாபெரும் பேரணிகளை ராமநாதபுரத்தில் மட்டுமல்ல தமிழகம் எங்கும் நடத்தி கொண்டிருக்கிறோம். திருச்சியிலே, சென்னையிலே, மதுரையிலே, தஞ்சையிலே, திருநெல்வேலியிலே, கன்னியாகுமரியிலே, எல்லா இடங்களிலுமே தமிழகத்திலே இந்த பேரணி நடைபெறாத மாவட்டம் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்று பேரணிகளை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். இது வெறுமனே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நடந்த ஒரு காரியம் அல்ல. கோவை சிறுமி கொல்லப்பட்டால் அதற்காக வந்த ஒரு எதிர்வினை என்பது அல்ல. இந்த நிலை தொடரக்கூடாது என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு இப்பமாவது புத்தி வர வேண்டும். இப்பமாவது அவர்களுக்கு இது உரைக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தை கொண்டு யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு கோவை சிறுமி, ஏதோ ஒரு சூலூர் பிள்ளை என்று பார்க்க கூடாது. நமது பிள்ளை கொல்லப்பட்டிருந்தால், நமது மனைவி கொல்லப்பட்டிருந்தால், நமது சகோதர சகோதரிகள் இந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தால் நாம் எதை தீர்வாக சொல்வோமோ அதைத்தான் சட்டமாக ஏற்ற வேண்டும். அதான் நியாயமாக இருக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையிலே இது மாதிரியான கயவர்கள் நாட்டுக்கு தேவையில்லை. ஒரு பயிரை நாம் விதைத்து நல்ல விளைச்சலை பெற வேண்டும் என்றால் களை செடிகளின் மீது இரக்கம் காட்டக்கூடாது. நீங்கள் களை செடிகளின் மீது இரக்கம் காட்டினால் நமக்கு அறுவடை கிடையாது, விளைச்சல் கிடையாது. நல்ல அறுவடை கிடைக்க வேண்டுமா? களை செடிகளை வெட்டி எறிய வேண்டும். அதுபோல இந்த காம வெறி பிடித்த கயவர்களை, காமுகர்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வைக்க வேண்டும். சூலூரிலே இந்த பெண்ணின் மீது கை வைத்த, அந்த பெண்ணை கற்பழித்த, கொலை செய்த அத்தனை பேருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதுக்கு மட்டுமல்ல, இதற்கு பிறகு பாலியல் குற்றத்திலே கைது செய்யப்படக்கூடிய கயவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது. அவர்களுக்கு மரண தண்டனையை தாண்டி இரண்டாவது வேறு தண்டனை வழங்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இறுதியாக மக்களுக்கு நாம் சொல்லுகிற சில விழிப்புணர்வுக்காக சொல்லுகிற காரியங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு கூட்டம் கேடுகட்ட, வெறி பிடித்த காமோர்களாக சுத்தி வரக்கூடிய ஒரு மூளை வெந்த கூட்டம் சுத்தி கொண்டிருக்கிறது ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல மக்களை பற்றி கவலைப்படாத சாதாரண குடிமக்களுடைய, பெண்களை பற்றி, குழந்தைகளுடைய பாதுகாப்பை பற்றி அக்கறை இல்லாத அரசாங்கங்கள் மாநிலங்களிலே ஒன்றிய அளவிலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக தான் நம்ம குரலை எழுப்பிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு பக்கத்திலே. இன்னொரு பக்கத்திலே
தனி மனிதர்களாக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன? சினிமாவை அரசாங்கம் தடை பண்ணுதா இல்லையா என்பது இரண்டாவது. அந்த சினிமா என்ற கேடுகளை விட்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாக்க முடியுமா முடியாதா? அதை செய்யணும். இது மாதிரியான விஷயங்களை நோக்கி நமது பிள்ளைகள் போய் விழுந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். நமது பிள்ளைகள் மீது கவனம் செலுத்த வேண்டும். பெண் பிள்ளைகளை தனியாக அனுப்பக்கூடாது. உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஸ்கூல் இருக்கலாம், 2 தெரு தானே, போயிட்டு வந்துருவா நினைக்க கூடாது. நீங்களே போய் பள்ளியிலே உங்கள் பிள்ளைகளை விடுங்கள். நீங்களே மாலையிலே போய் உங்கள் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்து விடுங்கள். இதெல்லாம் பாதுகாப்பு. எங்கே இந்த குற்றங்கள் நடக்குது? தனிமையிலே பிள்ளைகள் வரும்போது, தொடர்ச்சியாக ஒரு வாதையிலே ஒரு பெண் வரும்போது நோட்டம் விடுகிறான். இந்த பெண் வருகிறாள், இவள் 5 மணிக்கு இந்த வழியாக செல்வாள், தனியாக செல்வாள், உடன் யாரும் இருக்க மாட்டார்கள், திட்டம் போட்டு தூக்கிட்டு போயிடறான். அப்ப இது மாதிரி விஷயங்கள்ல நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு நமது பிள்ளைகளுடைய ஆடை விஷயத்திலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அரைகுறை ஆடை என்பது இந்த தீமையை தூண்டக்கூடிய ஒன்று. இந்த ஒரு கூட்டம் சொல்கிறது ஆடை என்பது எனது உரிமை, எனது சுதந்திரம் அப்படின்னா அப்ப இதை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதிகமான முறையிலே இந்த மாதிரி குற்றங்களுக்கு ஆளாவது யாருன்னு பாத்தீங்கன்னா சரியாக ஆடை அறியாத பெண்களும் இருக்கிறார்கள். அப்ப ஆடை விஷயத்திலேயும் அவர்கள் கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகளை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எல்லா தரப்பு தகவல்களும் சொல்லி இருக்கிறோம். ஒன்றிய அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம் மரண தண்டனை விதிக்க வேண்டும், ஜாமீன் வழங்கக்கூடாது. தமிழக அரசாங்கம் அதற்குரிய சட்டங்களை ஏற்ற வேண்டும். சினிமாவை தடை செய்ய வேண்டும், மதுபானங்களை தடை செய்ய வேண்டும். இவ்வளவு விஷயங்களை இந்த பேரணியின் வாயிலாக மக்களுடைய விழிப்புணர்வுக்காக வேண்டி நாம் எழுப்பி இருக்கின்றோம். இதை கவனத்தோடு இருந்து இந்த பாலியல் குற்றம் இல்லாத தமிழகத்தை, பாலியல் குற்றங்கள் நடக்காத இந்தியாவை உருவாக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும். நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு போதிப்பீர்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பீர்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.